முந்தைய பாடல்களில் ஐம்புலன்களையும் பஞ்சபூதங்களையும் அடக்கி அகமுகமாக திரும்புவதன் அவசியத்தை விளக்கிய அகத்தியர் 13வது பாடலில் அந்த ஞான நிலையை அடைந்தால் கிடைக்கக்கூடிய அதிசய மாற்றங்களை மற்றும் பேரின்ப நிலையை வர்ணிக்கிறார். பாடல் 13 ஞானம் அடைந்தவனின் நிலை அதிசய அனுபவம். பாடல் பராபரமாம் பொருளை நீ பார்த்தபோது பாழான சரணமதும் பற்றராதே நராரமான தேகமதில் நாதன் சேர்க்க நாசியினில் வாசியது நல்வழியே குயாரா மறிவுதனைக் கொண்டி நீயும் கோடிக்கண் நாக நின்று பார்க்கலாமே மயமான தேகமதும் ஒளிமயமாகும் மதியுமே சிவமதாய் மாறி நிற்குமே. விளக்கம். இந்த பாடலில் ஞானம் கை கூடும்போது ஒரு சாதகனின் உடலில் மற்றும் அறிவில் ஏற்படும் மாற்றங்களை அகத்தியர் விவரிக்கிறார். 1. பிறப்புச் சுழற்சி அறுதல். அந்த பரம்பொருளை பராபரத்தை அகத்தில் தரிசித்த கணமே இந்த தேகத்தை மீண்டும் மீண்டும் எடுக்க வைக்கும் சனனம் பிறப்பு என்ற சங்கிலி அருந்து போகிறது. 2. நாதம் மற்றும் வாசி. நாசியினில் வாசியது நல்வழியே மைன் மூக்கின் வழியாகச் செல்லும் சுவாசத்தை வாசி ஒழுங்குபடுத்துவதே அந்த இறைநாதத்தை உள் ஒலி அடைவதற்கான சிறந்த வழி. 3. கோடிக்கண் நாக நின்று பார்க்கலாமே இது ஒரு ஞானியின் பார்வை. ஒரு சாதாரண மனிதன் தனது கண்களால் ஒரு திசையை மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் ஞானி பிரபஞ்சத்தையே தனது கண்களாக கொண்டு எங்கும் நிறைந்திருக்கும் இறைத்தன்மையை உணர்வான். 4. தேகம் ஒளிமயமாகுதல். முறையான பயிற்சியால் இந்த தசை மற்றும் எலும்பாலான உடல் மெல்ல மெல்ல ஒளிமயமாக லைட் பாடி மாறத் தொடங்கும். அப்போது சாதாரண மனிதனாக இருந்த உனது மதியும் மனமும் அறிவும் சிவத்தன்மையாக இறைத்தன்மை மாறிவிடும். மெய்ப்பொருள். உள்ளர்த்தம். ஒளி உடல். சித்தர்கள் வெறும் கவிதைக்காக உடல் ஒளிமயமாகும் என்று சொல்லவில்லை. பிராணாயாமத்தின் தீவிர பயிற்சியால் உயிரணுக்களின் அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் உயர்நிலையை அடையும் போது உடல் சோர்வற்று ஒளிவடிவம் பெறுவது ஒரு உயிரியல் மற்றும் ஆன்மீக உண்மை. சிவமாய் மாறுதல். இது ஒரு தத்துவ நிலை. சிவோகம். நான் சிவனே என்ற நிலையை அடைவது. அதாவது தன்முனைப்பு அழிந்து இறைத்தன்மை மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலை. பாடம் அகத்தியர் உறுதியளிக்கிறார். சுவாசத்தை வாசி நீ முறைப்படுத்தும் போது உன் உடல் வெறும் சதையல்ல, அது பிரபஞ்ச ஒளியை சுமக்கும் ஒரு கருவியாக மாறும். உனது அறிவே சிவமாக மலரும் அந்த பேரின்ப நிலையை நீயே உணரலாம். முந்தைய பாடல்களில் ஞானி அடையும் உடல் மாற்றங்களையும் சிவநிலையை அடைவதையும் விளக்கிய அகத்தியர் 14வது பாடலில் இந்த ஞானத்தை பெறுவதற்கு தடையாகவும் அதே சமயம் சாதனமாகவும் இருக்கக்கூடிய உடல் மற்றும் மனம் ஆகியவற்றின் சேர்க்கையை எச்சரிக்கையுடன் அணுகுமாறு கூறுகிறார். பாடல் 14 உடலின் நிலையில் நிலை பெறுதல். பாடல் நிற்றலது நிலையான நிலையத்தாகும் நீயும் அப்பிராணனை நீ நிறுத்திப்பாரே பற்றலது பரமான பற்ற தாகும் பாழான சிந்தனையுள் பற்ற தாகாதே சுற்றலது சுழலுகின்ற சுழியுள் நில்லு சொல்லுகிறேன் சூட்சுமத்தை அறிவாய் நீயும் முற்றலது முழுதான ஞானமாகும் முத்திதரும் வழியினிலே முயன்று நில்லே. விளக்கம். இந்த பாடலில் அகத்தியர் ஒரு சாதகன் தனது தியான பயிற்சியை எங்கு எப்படி நிலைநிறுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக விளக்குகிறார். 1. நிற்றல் என்னும் நிலை. நிற்றலது நிலையான நிலையதாகும் நிலையான ஒரு நிலையை அடைவதே யோகத்தின் நோக்கம். அலைபாயும் மனம் நிலையற்றது. பிராணனை சுவாசத்தை நிறுத்துவதே நிலையான நிற்றல். 2. பற்றின் ரகசியம். பாழான சிந்தனையுள் பற்றத்தாகாதே உலகியல் சிந்தனைகளிலும் தேவையில்லாத ஆசைகளிலும் பற்று வைப்பது வீண். ஆனால் அந்த பரம்பொருளின் மீது வைக்கப்படும் பற்று பக்தி மற்றும் ஈடுபாடு மிகவும் உயரியது. 3. சுழலும் சுழி. சுற்றலது சுழலுகின்ற சுழியுள் நில்லு நம் உடலில் உள்ள நாடி மண்டலங்கள் ஒரு சுழற்சியில் இருக்கின்றன. சுழிமுனை. அந்த மையப்புள்ளியில் மனதை நிலைநிறுத்துவதே அவர் சொல்லும் சூட்சுமம் ரகசியம். 4. முழுதான ஞானம். இந்த நுணுக்கங்களை புரிந்து கொண்டு தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடும்போது அதுவே ஒருவனை பிறப்பு இறப்பு இல்லாத முத்தி நிலைக்கு இட்டுச் செல்லும். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். சூட்சுமம். யோக நிலையில் சுழல் என்பது பிராணனின் சுழற்சியை குறிக்கிறது. சுவாசத்தை உடலின் ஆதார சக்கரங்களில் சுழலச் செய்வதன் மூலம் ஒருவன் தன் அக ஆற்றலை வளர்க்கிறான். முயன்று நில். இது ஒரு விழிப்புணர்வு. ஞானம் என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல, அது ஒரு தொடர் முயற்சி. இந்நேரமும் அந்த பிராணனின் மீது விழிப்புணர்வுடன் அவேர்னஸ் இருப்பதுவே சாதகனின் வேலை. பாடம் அகத்தியர் வலியுறுத்துவது உன் மனதை சிதறவிடாதே. அந்த சிதறல்கள் வீணானவை. உன் சுவாசத்தை ஆதார சக்கரங்களின் சுழற்சியில் சுழிமுனை நிலைநிறுத்தி அந்த பரம்பொருளின் மீது மட்டும் பற்று வைத்து பயிற்சி செய். அதுவே உன்னை முத்திக்கு இட்டுச் செல்லும். இந்த 14வது பாடல் உங்களுக்கு புரிகிறதா?